பிரவீன் பூர்வா அதுக்கு இப்போ நம்ம வந்து ருச்சி அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். பாலகிருஷ்ண பட் அப்படிங்கிறவர் தான் இது எழுதியிருக்காரு. लेखक परिचय रुचि नामक लेख बालकृष्ण भट्ट का लेख है. रुचिंगर कटरे बालकृष्ण भट्टोட कटरे हिंदी में निबंध परंपरा का सूत्रपात करने वाले लेखकों में भट्ट जी का प्रमुख स्थान है. ஹிந்தியில் கட்டுரை பரம்பரைக்குன்னு ஒரு ஃபார்முலாவே உருவாக்குன ரைட்டர்ஸில் பட்டஜியோட பேர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. லேக் பரிச்சை கட்டுரை அறிமுகம். யஹ் ஏக் மனோவைஞானிக் நிபந்திகை, இது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை. लेखक कई उदाहरण देकर सिद्ध करते हैं कि நம்ம ரைட்டர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணுறாரு. என்னென்னா மனுஷ में रुचि का विकास बचपन से ही दिखाई देता है. மனிதனிடம் இந்த ஆர்வத்திற்கான வளர்ச்சி குழந்தை பருவத்திலேருந்தே காணப்படுது. ருச்சி के बिना जो काम किया जाता है, ஆர்வம் இல்லாமல் எந்த வேலை செய்யப்படுகிறதோ வக அபூர்ண रह जाता है, அது முழுமையற்றதாக இருக்கிறது. लेख का सारांश கட்டுரையின் சுருக்கம். கீதா और रुचि भगवत गीதை மற்றும் ஆர்வம். गीता में भगवान श्री कृष्ण कहते हैं कि भगवत गीதையில் भगवान श्री कृष्णர் சொல்கிறார் என்னன்னா, ருச்சி के बिना ஒரு ஆர்வமே இல்லாமல் செய்யப்படுற ஜபம் தவம் या दानम किया जाए तो செய்யப்பட்டால் उसे व्यर्थ समझना चाहिए, அது வேஸ்ட் தான். ஐசா காம் கர்னா யா ந கர்னா தோனும் ஏக் சமான் है. அந்த மாதிரி வேலை செய்கிறதோ இல்லை செய்யாமல் இருக்கிறதோ எல்லாம் ஒன்று தான். பச்சா और ருச்சி குழந்தையும் ஆர்வமும். மனுஷ ஜன்மத்து ஹி ருச்சி கா குலாம் ஹோ ஜாத்தா है. மனுஷன் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அந்த ஆர்வத்திற்கு அடிமையாகி இருக்கிறான். பச்சா காய் கா தூத் யா பக்ரி கா தூத் பசந்த் நெய் கத்தா. ஒரு குழந்தை வந்து பசுவோட பாலோ இல்லை ஆட்டினுடைய பாலோ விரும்புறதில்ல. மா கா தூதிகி பசந்த் கத்தா, அது தாய்ப்பாலைத்தான் விரும்புகிறது. பச்சா ஜியோங் பட்னே லக்தா ஹே. குழந்தை எவ்வளோக்குள்ள பெரியவனாகிறானோ अपने हर काम में रुचि को जगह देता जाता है. தன்னோட ஒவ்வொரு செயல்லையுமே ஆர்வத்தோடு இருக்கிறான். अपनी पसंद का खाना खाता है, தனக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றான். अपनी पसंद का कपड़ा पहनता है, தனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். और अपनी पसंद का खेल खेलता है, மேலும் தனக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுறான். फैशन रुचि के अलग अलग रूप हैं. ஆர்வத்திற்கு தனித்தனி ரூபங்கள் இருக்கின்றன. वे आज फैशन के नाम से चल पड़े. அது இக்காலத்தில் ஃபேஷன் என்ற பெயரில் சொல்லப்படுகிறது. கானா ஒரு ருச்சி சாப்பாடு மற்றும் ஆர்வம். லேக்கக் நே கஹாக்கி, நம்ம ரைட்டர் சொல்கிறார் என்னென்னா, முசல்மான் மாங்ஸ் கானா அச்சா பக்காத்தே ஹேன். முஸ்லிம்ஸ் வந்து நான்வெஜ் அதாவது மீட்டு உணவை நன்றாக சமைக்கிறார்கள். லேக்கக்கே பாஸ் ஏக் வைஷ்ணவ் பக்த பைத்தே. நம்ம ரைட்டருக்கு பக்கத்தில் ஒரு வைஷ்ணவ பக்தர் அமர்ந்திருந்தார். வே லேக்கக் சே போலேக்கி, அவர் நம்ம ரைட்டரில் கேட்குறாரு, முஜே மான்ஸ் போஜன் கா நாம் சுந்தேகி, எனக்கு மீட்டுங்கிற பேரை கேட்ட உடனேயே உல்ட்டி ஆஜாத்தியே, வாமிட்டு வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. பானி और ருச்சி தண்ணீரும் ஆர்வமும். லோக் பேய் வஸ்துமே பி ருச்சி லேத்தே ஹேன். மக்கள் வந்து பேய் வஸ்து அப்படின்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மீது கூட ஆர்வத்தோடு இருக்காங்க. பேய் பதார்த்தோமே பானி ஹி பிரமுக் ஹே. அந்த ட்ரிங்கிங் ஐட்டமில் தண்ணீர் வந்து முதன்மையானது. கோயி கத்தாக்கி சிலர் சொல்கிறாங்க, ஹம் சதா நான் எப்போதுமே தாசா பானி பீத்தே ஹேன், ஃப்ரெஷ் வாட்டரை தான் நான் குடிப்பேன். இஸ்கே சைக்கிடோங்க ஃபாய்தே பத்தாத்தே ஹேன், அதன் மூலம் நூற்றுக்கணக்கான விளைவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோயி கத்தாக்கி சிலர் சொல்லுவாங்க, மே ஜாடே மே டண்டா பானி பீத்தாகும், குளிர்காலத்தில் கூட நான் ஐஸ் வாட்டர் குடிப்பேன். அப்புறம் கர்மி கே தினோமே பரஃப் சே பியாஸ் புஜா லேத்தாகும். அதே வெயில் காலமாக இருந்தால் அப்படியே பனிக்கட்டி மாதிரி இருக்கணும், எனக்கு தண்ணி ஐஸாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு தாகம் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கு ஒரு மாதிரி ஒரு ருச்சி அப்படின்னு சொல்ல வராங்க. நீந்த ஒரு ருச்சி தூக்கமும் ஆர்வமும். जब नींद आती है तब कंगड़ पर भी लोग सो जाते हैं. எப்போ தூக்கம் வருதோ அப்போ சலவைக்கல், அதாவது பெட்டில் தான் படிக்கணுங்கிறதுல. ஒரு நாள் நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு கல் மேலே உட்காந்துருக்கோம், தூக்கம் தான் அந்த கல்லில் கூட படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சலவைக்கல்லில் கூட லோக் மக்கள் சோ ஜாத்தே ஹேன் தூங்கி விடுகிறார்கள். உஸ்மே மக் மலி खोज का मज़ा मिलता है.
அதில் வெல்வெட்டு துணியில் படுத்த மாதிரி அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஏன்னா அவன் அசதியாக இருக்கான், அது எதில் படுத்தாலும் தூங்கிடுறான். கோயி சல்ட்டே 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 சோத்தா है, சிலர் நடந்துக்கிட்டே தூங்குறாங்க. கோயி காத்தே காத்தே சோத்தா है, சிலர் சாப்பிட்டு தூங்குறாங்க. கோயி பாத் கர்த்தே கர்த்தே சோ ஜாத்தா है, சிலர் பேசிகிட்டு இருக்கும்போதே தூங்குறாங்க. லோக் கஹ்தே ஹைன் கி, மக்கள் சொல்கிறாங்க, பாரத்வாசி ஃபேஷன் நஹி ஜான்தே, இந்தியர்களுக்கு ஃபேஷன் தெரியாது. மகர் யஹா நக்சிக் வர்ணனிகே, ஆனால் இங்கே A to Z எல்லாத்தையுமே வர்ணிச்சிருக்கிறாங்க. உபசங்கார், நக்சிக்னா A to Zன்னு சொல்லுவோம்ல அது. உபசங்கார் முடிவுரை, லோகோं के अलग अलग रुचि है, மக்களுக்கு தனித்தனி ஆர்வம் இருக்கிறது. இஸ் சம்பந்தமே एक लेख, இது சம்பந்தமாக இந்த கட்டுரை ஹாய்ஸே கே சாத் பத்தாத்தியே, நகைச்சுவையாக சொல்லுது இந்த விஷயத்தை தான். சச்சுமுச்சியாக அனுப்பம் லேக்கு, உண்மையிலே இது ஒரு ஒப்பற்ற கட்டுரையாக இருக்கிறது. தன்யவாத்.